ஒன்றை நான் தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதற்கு காரணமே அதன் வாயிலாக அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்பதற்காகத்தான். மக்களுக்கு ஜனநாயக நாட்டில் என்ன தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது போதுமா என்றால் அடுத்து ஒன்று இருக்கு. அதுதான் அவருடைய சுதந்திரம். சுதந்திரம் இருந்தால் போதுமா? அதுவும் போதாது. அதைவிட மிக முக்கியமான ஒன்று, அதுதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால் எது இருந்தும் பயனில்லை என்பதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான். நானும் அது விதிவிலக்கில்லை. ஏன்னா எனக்கும் என் வீட்டில் என்னுடைய பேர பிள்ளைகளே 7-8 பேர் பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. நீங்களே சொன்னீங்க தூத்துக்குடி பக்கத்தில், அதை விட கிருஷ்ணகிரி பக்கத்தில் நடந்த கொடூரத்தினுடைய உச்சம் இல்லையா? 2.5 வயது பெண் குழந்தை. மிருகங்கள் கூட அப்படி நடந்துக்காது. காட்டு பிராணிகள் காலத்தை கூட அப்படி நடந்திருக்காது. இப்படி நடந்தது மட்டுமே ஒரு ஆட்சிக்கு குறை என்று சொல்ல மாட்டேன். நடந்ததற்கு பின்னால் இந்த ஆட்சி எடுத்த நடவடிக்கையினுடைய அணுகுமுறை இருக்கு. அதுதான் அதற்கு காரணகர்த்தா திமுக ஆளுங்கட்சியினுடைய இளைஞரணியுடைய தலைவர். அவனை கைது பண்ற போலீஸ் பிட்பாக்கெட் ரோட்ல பிடிச்சா 2 அறை கொடுத்து கூட்டு போறான்ல. இவ்வளவு மிருகத்தனமாக நடந்து கொண்ட அவனை ராஜாவை கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்க. அப்புறம் இதை விட ஒரு அச்சம் தருகின்ற, குடும்பஸ்தர்களுக்கு பயத்தை உருவாக்குகின்ற ஒரு செயல் ஒன்று இருக்க முடியுமா? ஆகவே ஆட்சிக்கு எந்த கட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றை விட யாராக இருந்தாலும் தவறுகள் நடக்கிற போது அந்த பாதுகாப்பு, அதுவும் குறைந்தபட்சம் இந்த பெண் பிள்ளைகள் 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி தர்றவனுக்கு கடுமையான தண்டனை தருகின்ற மனம் படைத்தவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்கும் என்று எல்லோரும் நம்புவார்கள். அந்த எல்லோரும் நாடும் நடக்கும். கரூர் சம்பவம் தொடர்பா விஜய் டெல்லிக்கு போறாரு விசாரணைக்காக. அது அரசியல் அழைப்பா பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஒரு செய்திகள் வருது. அதாவதுங்க, மீடியாக்கள் தான் மக்களுக்கு தெளிவு கொடுக்கலாம், குழப்பமும் செய்யலாம். இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி குழப்பத்தின் உச்சம். கரூர் சம்பவத்துக்கு அதற்கு விசாரணை நடத்துவது, இப்போ ஒன்று உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். உலகமே திரும்பி பார்த்த ராஜீவ்காந்தியுடைய படுகொலை சிபிஐல முதல் விசாரணை யார் தெரியுமா? என்னதான் சிபிஐ தனி குழு போடப்பட்ட உடனே 8 நாள் இதை விசாரிச்சாங்க. அப்போ என்ன குற்றவாளி விசாரிச்சாங்களா? என்கிட்ட பல அரிய தகவல் இருக்கிறதுக்கு எடுத்தாங்க. அதுபோல விசாரிப்பதற்கு சிபிஐ அழைப்பதாலேயே அது ஒரு நிர்பந்தம் என்பது அல்ல. அதை எதிர்கொள்வர்களுடைய மனநிலை என்ன, எப்படி பண்ண போறார் என்பது. 2வது, நீங்க எதை பார்க்கணும்னா அந்த விசாரணைக்கு பின்னாலே நியாயமான நடவடிக்கை வருமா? அப்படி வரணும், அப்படி எதிர்பார்க்க தான் நம்முடைய விருப்பமா இருக்க முடியும். அடைத்ததே அதுக்கு வேறு விதமான வண்ணம் பூசுவது நியாயம் இல்லை. இவரோடு நிறுத்திவிட்டால் நீங்க சொல்றது கொஞ்சமாவது நியாயம் இருக்கும். மற்றவங்களே அடைக்கத்தான் போறாங்க. நீங்க உங்க பேட்டியின் மூலமா சொல்றேன், துணிச்சல் இருந்தா சிபிஐ என்ன அடைக்கிட்டு நான் போய் சாட்சி சொல்ல தயார். அதனால இதை வைத்துக்கொண்டு அரசியலை அதை முடிச்சு போட வேண்டியதில்லை. இந்த பாதிப்புக்கு உண்மை காரணம் யாரோ அவர்களை கண்டுபிடிக்கின்ற அந்த முயற்சி வெற்றியடையட்டும் என்று மட்டும் நாம் சொல்றோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில நான்கு சம்பத் சொல்லியிருக்காரு, கட்சியோடைய முக்கிய தலைவர் எல்லாமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தனக்கு ஒரு உரிய உரிமை கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப கூட்டணி திருப்பி திமுகவுக்கு போனால காங்கிரஸ் கட்சி தொண்டர்லாம் மிகுந்த ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி ஊர்லாம் தாவிக்காக வந்துடும் அப்படின்னு நான்கு சம்பத் சொல்லியிருக்காரு. உங்க பேரும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அது அவருடைய விருப்பம், அது அவருடைய கருத்து. அவர் சொல்வதற்கு அவர் உரிமை இருக்கு. நீங்க ஏன் சொல்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்னை போன்றவர்கள் நாங்கள்லாம் அரசியலில் இப்போ உங்களுக்கு சொன்னால் வேடிக்கையாக இருக்கும், நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடமாடி கொண்டிருப்பதில்லை. என்னை விட சீனியர் எந்த கட்சியிலும் யாரும் இல்லை. நான் அரசியலுக்கு வரும்போதே பதவிக்காகவும் பணத்தையும் நோக்கி நான் பயணம் இல்லை. அதனால் என்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லியே நாங்கள் பழகிட்டோம். நாங்கள் எடுத்த முடிவு என்பது, நான் முன்னால் சொன்ன நீங்கள் கேள்வி பதிலுக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. தமிழ்நாட்டில் எது இருக்கோ இல்லையோ பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லை, அது இல்லாமல் போயிருக்கிற இந்த நிலையில் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த எதிர்பார்ப்பு இல்லாத காங்கிரஸ் கண்ட தொண்டர்கள் நானும் ஒருத்தர். நாங்கள் தான் அந்த கருத்தை உருவாக்கணும். என்ன காரணத்தாலும் நடக்காமல் போனது தமிழ்நாட்டுக்கு ஏதோ சாபம். ஒருவேளை காங்கிரஸ் தலைமை சரியா அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கும் என்று இன்னமும் நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குமா இன்பமாக இருக்குமா எனக்கு தெரியாது. அரசியலில் எதுவும் நடக்கலாம், எப்போதும் நடக்கும்.
என்று நினைக்கக்கூடிய யதார்த்தவாதி நான். இந்த முடிவுதான் நிரந்தரம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் கூட்டணி ஏற்கனவே நான் சொன்னது தான், கூட்டணி கையெழுத்து போட்டோடனே அது ஒன்றும் கல்வெட்டு சாசனம் அல்ல. அதுக்கு உதாரணத்தை கூட சொன்னேன். போன உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணி போடும்போது 5 முனிசிபாலிட்டிகளில் சேர்மன் காங்கிரஸ்னு ஒதுக்கி போட்டாங்க. ஆனால் ஒதுக்குனாங்களா? கையெழுத்து போட்டு ஏங்கடா ஒதுக்கல அப்படின்னு யாரும் கேட்கல. இப்போ கையெழுத்து போட்டாலே செஞ்சுதான் ஆகணும்னு என்ன இருக்கு? ஏற்கனவே பல உதாரணங்களுக்கு அவங்களே காரணமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யதார்த்தம் காங்கிரஸும் பிஜேபி மட்டும் கூட்டணி சேர முடியாது. மற்ற எந்த கட்சியும் யாரோடும் எப்போதும் எப்படியும் சேரலாம் என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த அரசியலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட காங்கிரஸோட இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஏங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் கூட புதிய கூட்டணிலாம் வந்து பார்க்கலையா நீங்க? இதெல்லாம் நடந்திருக்கு. நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்ற 2 நாளைக்குள்ள புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடிச்சது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருக்கிற நாம இது ஒன்றும் வியப்படையவில்லை. எதுவும் நடக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் நினைக்கிறீங்க? ஒரு தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சா அது பலமா இருக்குன்னு சொல்றாங்க. மாணிக்கம் தாக்கூர், அவர் பிரவீன் சக்கரவர்த்தி, அது முதல்ல நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். நான் நம்பினேன். நான் மற்றவர்களை போல மேலே பறந்து பார்க்குறவன் இல்லை. நான் சாதாரண குக்கிராமத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் கிராமத்துக்கு போனால் வயலுக்கு போவேன், வாய்க்காலுக்கு போவேன், சாதாரண தொழிலாளர்கள் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். மக்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ரயிலில் போனால் கூட ஏசி கோச்சில் போக மாட்டேன். சாதா கோச்சில் போவது நம்ம முயற்சி பண்ணாமலே நடுத்தர மக்களுடைய பல பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறதாக. அதனால் எனக்கு தெரியாத விஷயத்தை தெரியாத வெளிப்படையாக சொல்லுவேன், தெரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுவேன். இவர்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்பதை நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். எனக்கு முதல்ல புரிய வச்சதே எங்கள் வீட்டில் இருக்க ஒரு 6 வயசு பேத்தி தான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு இப்படி ஒரு இருக்கா, ஒரு ஆதரவு இருக்காங்கிற எனக்கு தோண ஆரம்பிச்சது. பிறகு விசாரிக்கிற போது தான் ஒரு பிரம்மாண்டமான ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆதரவின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய பார்வையோடு, புதிய சிந்தனையோடு, புதிய அணுகுமுறையோடு மக்களுக்கு நலம் பயக்கின்ற ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க காங்கிரஸும் இவர்களும் சேர்ந்தால் அது நல்லது என்கிற முடிவுக்கு நான் தான் முத அந்த கருத்தை ஃப்ளோட் பண்ணேன். அதற்கு பின்னால் எல்லாருக்கும் அந்த கருத்து வந்துச்சு. என்ன காரணமோ, யாருடைய கண்பட்டதோ, இப்போ அதில் ஒரு பெரிய தேக்கம் இருக்கு. ஆனால் இதுவே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன். எதுவும் வரலாம். அதே நேரத்தில் திமுக அமைச்சர்களும் நடிகர் விஜய் பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. சரிங்க, ஏ டு இசட் டீம் கூட இருக்கட்டும். பிஜேபி ஆட்சியில் மந்திரியா இருந்தது விஜயா இல்லை திமுக காரங்களா? என்ன சார் இங்கே பேச மாட்டீங்க? திமுக தானே. ஏற்கனவே அவங்க கூட பார்ட் அண்ட் பார்ட்டா இருந்தவங்க போய் இதை சொல்றத நம்புனா உங்களை பார்த்து அனுதாபப்படுறதோட ஒரு வழி இல்லை. பிஜேபியுடைய தாய் ஆர்எஸ்எஸ் பற்றி பல பேர் தவறாக பேசுறாங்க. அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், திராவிடர் கழகத்தை போல அப்படின்னு இந்தியாவிலே ஒரு தலைவர் சொன்னாருன்னா கருணாநிதி தான். முரசொல்ல இப்போ எடுத்து படிச்சு பாருங்க. அடுத்து ஒன்று சொல்றேன், பாஜக தமிழ்நாட்டு வரக்கூடாதுன்னு தானே பேசுறீங்க. அந்த பாஜகவில் முதலாக சட்டமன்றத்தில் அவங்க வர்றதுக்கு உதவி பண்ணது திமுகவா அல்லது விஜயா? நம்ம எச்ராஜெல்லாம் முதல்ல அசம்பிளிக்கு போனது திமுக ஆதரவு தானே. அடுத்து ஒன்று கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இப்போ சமீபத்தில் நல்ல கண்ணு இறந்தாரா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக என்ன சொன்னாங்க? ஆகா எப்படிப்பட்ட தியாகி எல்லாம் சொன்னாங்கல்ல. அவரை தோற்கடித்து பிஜேபியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்கு திமுக உதவிதா அல்லது விஜய் உதவிதா? அதனால பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தான் சொல்லுவேன், ஏ மாயக்காரா, உன்னுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை உத்திரத்தை எடுத்து போட்டு விட்டு நண்பனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட முயற்சி. அதனால இந்த குற்றச்சாட்டை விஜய் மீது சொல்வதற்கு திமுகவுக்கு அந்த உரிமை இல்லை என்பதை அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து விஜய் போற பிரச்சாரம் மக்கள் சந்திக்கலாம், பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. மற்ற அரசு கட்சி திமுக மாநாடு இருக்கட்டும், அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது இல்லை. தொடர்ந்து விஜய் அச்சுறுத்தல் நோக்கில் தான் திமுக செயல்பட்டு இருக்குன்னு ஆதரவு எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்க்கறது இல்லைங்க. அதாவது சில நேரங்கள் என்னன்னு கேட்டா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வ வேதம் இல்லை. ஒருத்தரை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம மக்களுடைய மனோநிலை என்ன? நம்ம வீட்டில் ஒருத்தர் திருடி இருப்பான், நாமளே பிடிச்சி போலீஸ் கொடுப்போம். வந்தோடனே நம்ம கண்ணை முன்னால அவனுக்கு 4 அடி அடிச்சா, ஐயோ ஏன் இந்த கண்டராவி இங்கே போய் பண்ற, எங்கேயோ அவனுக்கு கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு என்னமோ பண்ணுவோம். நம்ம மக்களுடைய மனோநிலை.
எதிரி கூட அவனுக்கு துரோகம் செய்கிறவனுக்கு கூட ஒரு அடி தாக்குற போது, ஒருத்தர் மீது பாதிக்கப்படுகிற போது அவன் மீது அனுதாபப்படுவது, ஆதரவாக இருப்பது தான் நம்ம மக்களுடைய மனநிலை. விஜய்க்கு இன்றைக்கு வந்திருக்கிற பலத்திற்கு காரணமே திமுக ஆட்சி, விஜய்க்கு தந்த நெருக்கடிகளும் இந்த கட்டுப்பாடுகளுமே மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வருவதற்கு காரணமாக அமைந்து விட்டது என்கின்ற பெரிய உண்மையை திமுக காரர்கள் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா விஜய்க்கு நல்லது. விஜய் நிச்சயம் இந்த அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் சார் தேர்தலில். மக்கள் தாங்க மாற்றத்துக்கு காரணம். நான் இதெல்லாம் நீங்க சொன்ன உடனே ஒரு வார்த்தையில் சொல்றதுக்கு நான் ஒன்றும் விவரம் தெரியாத சின்ன பையன் இல்லை. மாற்றம் ஒரு நிமிடத்தில் வரும். இந்த தேர்தல் தேதியே அறிவிக்கல, எது வேணாலும் நடக்கலாம். இன்றைய தேதியில் விஜய்க்கு ஒரு பெரிய மகத்தான சக்தி இருக்கிறது என்பது உண்மைதான். இதை அவர் எப்படி கட்டுப்பாடு கொண்டு போகிறார், அதை வைத்து தான் வெற்றி தோல்வி இருக்கும். இன்னும் 2 மாதம் இருக்கு. 2 மாதத்துக்குள்ள என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே நடக்கிற இந்த யதார்த்த நிலைமை வெறும் பாதுகாப்பு தான் உச்சம். அதுவே மோசமா போச்சு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டை விட்டு நம்ம பெண் பிள்ளைகளை 5 வயசு குழந்தை பெண் பிள்ளை போனாவே திரும்ப வீட்டுக்கு வரவர்களும் நேர்மையா இருக்கிறவன் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற நிலைமை வந்துருச்சுல்ல. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாது. அதை பற்றி கவலைப்படாம மற்றதை பத்தி பேசுறான்னா அவன் மனுஷன் இல்ல, மனுஷ உருவ நடமாடல விளைச்சல். திமுகவோட இந்த கூட்டணி பங்கீடு உறுதியானதுக்கு முழுக்க வந்து செல்வ பிறந்தகை மட்டும்தான் காரணம், அவர் தன்னிச்சையா செயல்படுறாருன்னு சொல்றாங்க. அதே போல காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்காவோட கூட்டணி இருக்குன்றதுதான் மேலிடத்துலையும் இருக்கிற ஒரு உண்மையான நம்பிக்கைன்னு சொல்லி தகவல் வருது. உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அந்த மாதிரி முழுசும் தெரியலைங்க. நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல. அவர் மட்டும் எப்படி முடிவு பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு கிடைத்த தகவல் என்பது சரியானதல்ல. தொடர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு சொன்னப்போல அந்த 2 வயசு குழந்தை பாலியல் புகார், குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பள்ளி மாணவர்கள் இந்த ஜாதி பிரச்சனை நிறைய தொடர்ந்து தமிழ்நாடு அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனால் இது குறித்து தமிழக முதல்வரோ கூட்டணி கட்சி தலைவரோ யாருமே எந்த ஒரு அறிக்கையோ கண்டன அறிக்கையோ கொடுக்கறது இல்லை. சார், அறிக்கையை கேட்டுதான் தமிழ்நாடு நாசமா போச்சு. இன்னும் அதே பார்க்குறேன். உங்களுக்கு பாதிப்பு வர்றதை பத்தி உங்களுக்கு கோவம் வராம எவங்க உங்களை காப்பாற்ற போறான்? உங்களை பார்த்து பச்சையா கேட்குறேன். ஒரு வாரத்துக்குள்ள இங்கே திருச்சி மாவட்டத்துக்குள்ள இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போதையில், நல்ல கஞ்சா போதையில் ஒரு பையன் டீ கடையில் உட்காந்துருக்கும் போது அவன்கிட்ட வம்புழுத்து அவன்கிட்ட பாரார் பண்ணி கத்தியில குத்து கொலை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? போய் தேடி கண்டுபிடிங்க. நான் என்ன கேட்குறேன், என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி, அவருடைய பாதுகாப்பை பற்றி, அவருடைய நலனை பற்றி எனக்கே அக்கறை இல்லாமல் ஊரில் இருக்க எவனோ ஒருத்தன் தான் சொல்லுவான்னா நீங்கள் பிறந்ததே வேஸ்ட்னர். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி அவன் யோசிக்கணும். நீ டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வேற யாரா வேணாலும் இருக்கலாம். பாதுகாப்பு என்பது முக்கியம் இல்லையா? அதை பற்றி யோசிக்கலன்னு என்ன மனுஷன்? இரும்புக்காரன் கொண்டு அடக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அடிக்கடி சொல்றாரு. ஓ, அவருக்கு இரும்புக்காரன் இருக்கா? எனக்கு தெரியாதுங்க. இப்போ கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னேன், இந்த 2.5 வயசு பெண் குழந்தை கற்பழிச்சுனா அடிச்சு கொண்டுறதா கூட தப்பு இல்லை. ராஜா மாதிரி கூட்டு போனான்னு சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? பிட் பாயிண்ட் அடிக்கிறவன 2 அறை கொடுத்து கூட்டு போற போலீஸ் ஏன் அவனை மட்டும் ராஜா மாதிரி கூட்டு போகுது? ஏன் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கொலை பண்ணி 1.5 வருஷம் ஆச்சுங்க. இதுவரை ஏதாவது பிடிச்சிருக்கா? நான் இந்த ஊரை கேட்குறேங்க. நேருடைய தம்பி ராமஜெயம் கொலை நடந்து எவ்வளோ ஆச்சு? அதிமுக ஆட்சியில். அப்போ அவர்கள் வந்து தடுக்கிறாங்க. நீங்க உங்க ஆட்சி அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு இல்லை? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த ஒரு செயலாளருடைய தம்பி அவர் மீது நடைபெற்ற கொடூர கொலையை பற்றி கண்டுபிடிப்ப துப்பு இல்லைன்னா உங்களுக்கு என்ன இரும்பு கடத்தை கொண்டு என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க சார். உங்க ஆள் கொலையே கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு இல்லை, மற்றவங்களை காப்பாற்ற போறீங்க. உங்களே நீங்க காப்பாத்திக்காம நீங்க வந்து என்ன காப்பாத்தீங்க என்று நான் நினைத்தால் அது என்னுடைய அறியாமை. அதனால அவர் சொன்னதை நம்பினா அது உங்களுடைய அறியாமை. தொடர்ந்து நீங்க சொன்ன இரும்பு காரை கொண்டு நாங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து தான் இருக்கோம். பொறுப்புடைய தீவுலாம் இந்த கடந்த 2021 இருந்து குற்ற வழக்குகள் கம்மியா இருக்கு. அங்கங்க ஒரு போக்சோ நடக்குது வந்து பைத்தியக்காரன் சொல்றதை கேள்வி கேட்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத சொல்லிட்டு இருக்க, திரும்பி அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க. 2.5 வருஷம் பெண் குழந்தை என்ன 30 வருஷம் நடந்துச்சா? காவல்துறை அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எவன் கொடுத்தானோ கொண்டு வாங்க. இவங்களுக்கெல்லாம் வேற ட்ரீட்மெண்ட் இல்லை. மக்கள்கிட்ட இருந்து ஒரு புரட்சி வருவது தர ஒரு வழி இல்லை. உங்க வீட்டில் அப்படி ஒரு நம்பர் நடந்தா இப்படி கேட்பீங்களா? என் வீட்டில் நடந்தா அப்படி கேட்பனா? அதைத்தான் சொல்றேன். ஒவ்வொரு பொதுமக்களுக்கு அவனுக்கு கடமை இருக்கு. சரி என்றால், நல்லது என்றால் பாராட்டுவது, 2 வார்த்தை பாராட்டுறதும், தவறு என்றால் அதை கண்டிக்கிறோம். அந்த மனோபாவம் மக்கள் மத்தியிலிருந்து வரணும். மக்கள் புரட்சி ஒன்றுதான் நிரந்தரமானது, மாற்றம் ஒன்றுதான் மாறாது.
அதை நீங்கள் சொல்கிற அதிகாரிகளும் புரிஞ்சுக்குவான். எத்தனை அதிகாரியை கையில் விலங்கு போட்டு கூட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும். எத்தனை அதிகாரி உள்ள அடி வாங்கியிருக்கான் தெரியுமா? தெரியும். யாருமே இல்லைன்னாலும் செய்த பாவத்துக்கு கடைசி காலத்தில் அவன் அனுபவிச்சது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் அடித்து கொண்டாங்க, உதயகுமார்னு பேர். அவங்க அப்பா அம்மா வந்து அழுகிற போதே அவங்க அப்பா அம்மா மிரட்டிய இவன் செத்தவன் மவனே இல்லைன்னு சொல்ல வச்சான் ஒருத்தன். அதே டிஐஜி அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்தான். இங்கே தான் கிளைஸ் ஹாஸ்டலில் ஒரு போராட்டம். அந்த கிளைஸ் ஹாஸ்டல் மேலே அடித்து பையனுடைய ரத்தமெல்லாம் கிடந்துச்சு. குப்பண்ணன் கமிஷன் உண்மையன் கமிஷன் போட்டாங்க. அவர் பார்வையிடுற போது நாங்கள் போனோம். ஏன்னா அதனால நான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு. அந்த ரத்தத்தை பார்த்தா ஐயோ இப்படி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அந்த கமிஷன் கேட்குறாரு. ஒன்று பக்கத்தில், சாரி மை லார்ட், திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட், திஸ் இஸ் கோட்ஸ் பிளட். ஆட்டு ரத்தத்தை சொன்னேன். அவன் கடைசி காலம் என்ன தெரியுமாச்சு? ஆட்சி காப்பாத்துச்சு, அதிகாரம் காப்பாத்துச்சு, கை கால் இழுத்துருச்சு. 4 வருஷம் 5 வருஷம் செத்தா போதுன்னு நினைச்சான். சாவும் வரல. அவன் வீட்டில் இருக்கிற இந்த பாவி உயிரோடு இருக்க சாக மாட்டேங்கிறான். ஆட்சியில் இருக்கிறவன் காப்பாற்றலாம், மேலே இருக்கிறவன் காப்பாற்ற முடியாது. அதை அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொன்ன அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதி அந்த எண்ணிக்கை உங்களுக்கு உடன்படாதா சார்? இல்லை நீங்க காங்கிரஸ் கேட்குற தொகுதியில் வந்து நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி திமுக தரப்பில் நான் எதுவும் அவங்ககிட்ட கேட்கல, என்கிட்ட அவங்க தர முடியாதுன்னு சொல்லலை. அதனால் இன்னும் முழுசு எனக்கு தெரியாது. கூட்டணியே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட போய் இடத்த கேட்குறீங்க. எங்க ஜெயிக்கிற கூட்டணி தாங்க வேணும்னு சொல்றான். தோக்கிறதுக்கு நீங்க 150 சீட்டு கொடுத்து தோத்தா என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு பின்னால பொதுமக்கள் என்ன முடிவு வருவாங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக 49 உருவாச்சா? அதுல இருந்து நடந்த மாநாட்டில் இப்ப சிறுவனோட நடந்த மாநாடு மாதிரி இவ்வளவு கம்மியான கூட்டம் எப்போ வந்துன்னு சொல்லுங்க. இதுக்கு அப்புறமும் இந்த கேள்விக்கு இடம் இல்லை. அப்பெல்லாம் ஒண்ணுமே பாக்கெட்ல 10 ரூபாயோட இல்லாம மாநாடு நடந்த போது துவக்க காலத்துல பெரிய கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு இதை பார்த்தா கோடி கோடியா கூட்டம் தான். பெரிய அரண்மனை இருக்கிற மாதிரி நான் வரும்போது பார்த்தேன். கூட்டமே இல்லையே. பொதுமக்களை கூட்டி வந்ததில்லை. அந்த கட்சியிலேயே 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வெறித்தனமாக இருந்தவர்களே விரக்தியின் விளிம்புக்கு போய்விட்டார்கள் என்பதை இந்த தலைமை புரிந்து கொள்ளாவிட்டால் 3 மாசம் கழிச்சு வருத்தப்படுவாங்க. அன்னைக்கு ஆறுதல் கொடுத்தவங்க கூட அவர்களுக்கு ஆள் இல்லை. அமலாக்கத்துறை தொடர்ந்து அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் சொல்றாங்க. இன்னும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இப்போ பிரதமர் மோடி இப்போ வந்திருந்தப்போ கூட சுட்டி காட்டி பேசியிருக்காரு. 1000 கோடி ஊழல் நடந்துக்கு, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏன் எடுக்கலன்னு கேட்டு ரைட்டு. மோடி சொன்னாலும் சொல்லாதீங்க. அவர் ஏற்கனவே என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அதனால இது ஒரு ஆட்டம். நான் என்னுடைய பார்வையில் இவங்க 2 பேரும் திமுகவும் பிஜேபியும் விளையாடுறாங்க. ஒருத்தன் எதிர்த்து அடிக்கிறது, ஒருத்தன் ஆதரிச்சு அடிக்கிறது அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அதனால அதை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் வந்துச்சு டிடி கிருஷ்ணமாச்சாரி மேல, சென்ட்ரல் மினிஸ்டர். அந்த குற்றச்சாட்டிலிருந்து நான் விடுத்ததுக்கு பின்னால மந்திரி அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனார். அப்படிப்பட்ட நோபல், அதாவது நேர்மையான மனிதர்கள் உலவிய அவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம போயிட்டு இருக்கிறார். அதிகாரம் மேலே எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னா போட வேண்டியதானே ஆட்சியுடைய வேலையா இருக்க முடியும். போடக்கூடாதுங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு ஒரு ஆட்சியே போகுதுன்னா அந்த ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள், அதை பற்றி அவங்க கவலையே பண்ணலன்னு தான் அர்த்தம். அப்ப அவர்களை பற்றி மக்கள் ஏன் கவலைப்படணும்? சார் உங்களை பத்தி நான் கவலைப்பட்டாதானே நீங்க என்ன பத்தி கவலைப்படணும். உங்களை பத்தி நான் கவலையே பட மாட்டேன், ஆனா என்னை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அதுவரை மக்களை பற்றி கவலையே படாமல் கொள்ளையடிப்பது அதே வேலையா வச்சுட்டு இருக்க இவங்கள்ட்ட அவங்களை பற்றி மக்களையும் கவலைப்படக்கூடாது. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க இல்லை, இனி எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தவறு நடக்காது. தாவக்கால உங்களுக்கு அழைப்புதல் விடுத்தா நீங்க அந்த தாவக்காவுக்கு நினைவீங்களா? ஓ, நீங்க நான் சாணக்கியனை பார்க்கலான்னு நினச்சேன். இப்போதான் உங்களை பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் முன்னால் தான் சொன்னேன் என் அனுபவம் இருக்கிற அரசியல்வாதி யாரும் இல்லைன்னு. அப்படி ஆலோசனை தேவைப்பட்டால் அவங்ககிட்டே வந்து கேட்குறேன். உங்க ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படும். அது தேவை வேற சார். நீங்க முதல்ல கேட்ட கேள்வி வேற, இப்போ அடுத்து கேட்கறது வேற. சார் விஜய் மேல தனிப்பட்ட தாக்குதல் வைக்கிறாங்க. அவர் விவாதத்து விஷயம், பெருசா அவரோட ஒன்னா வந்த விஷயம், இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது நினைச்சேன். உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் உங்க டிவியில் போடுங்க. கேட்குறாங்க, திமுக தான் கேட்குறாங்க. நான் பச்சையாக கேட்குறேங்க. அதை விட தாண்டி எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லவே நான் கூசு. அதனால ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சு சொல்கிறேன். முதலமைச்சருடைய அப்பா கருணாநிதி ரைட்டா? அவர் கூட பிறந்த 2 அக்கா, அது தெரியுமா?
அந்த 2 அக்காவுக்கு, ஒரு அக்காவுக்கு மாறன், இன்னொருத்தர் 2 தம்பி, 2 பையனுங்க. இன்னொரு அக்காவுக்கு பேர் என்ன, முரசு அமிர்தம். 2 அக்காவுக்கும், ஒரு அக்காவுக்கு 2 பையனுங்க, இன்னொரு அக்காவுக்கு ஒரு பையன். 2 அக்காவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? அந்த புருஷன் பேர் சொல்லுங்க. என்ன சார் பேச மாட்டீங்க? இவ்வளோ நேரம் விவரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. யாரை பற்றி எதை பேசுவதுன்ற விவசாயே இல்லாமல் போச்சு. காரணம், மக்களை தான் திரும்பி குறை சொல்லுங்க. நேர்மையாளரெல்லாம் கேவலப்படுத்திட்டு தவறானவனை மட்டுமே நீங்கள் வாழ்க வாழ்க கோஷப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு எங்கே போய் நிற்கிது? உங்களை பற்றி நான் ஒரு குறை சொன்னேன்னா அந்த குறை நான் இல்லாதவனா நான் இருக்கணும். உங்க ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை புருஷனுக்கு கணக்கு வந்தாலும் பதில் சொன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் அரசியலாக பார்ப்பது நல்லது. அதுக்கு தான் நான் இப்போ கொடுக்கறது ஒரு அதிர்ச்சி வைத்தியம், அவ்வளோதான். இனிமேலாவது இதை விட்டுட்டு அரசியல் பேசுங்கன்னா